பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள். இன்றைய வசனம்: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எசாயா 66:13. Today's verse: As one whom his mother comforted, so will I comfort you, and ye shall be comforted in Jerusalem. Isaiah chapter 66 verse 13. தகப்பனே ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய கிருபை பிரசனம் எங்களோடு தங்கியிருந்து கர்த்தர் செய்கிற சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட நாங்கள் யாவரும் ஒன்று கூடி வந்து தேவனோடு பேசின வார்த்தைகளை தேவாதி தேவன் கேட்டு பதில் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தேவாதி தேவன் எங்களோடு கூட பேசும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதப்பட்ட 66 அதிகாரத்தின் 13 வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஒரு தாய் தன் பாலகனை எப்படி தேற்றுவாளோ அதுபோல் தேவனாகிய கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம். அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள் இருக்கிறபடினாலே தேவனிடத்தில் வருகிற அந்த சமாதானம், தேவனிடத்தில் வருகிற ஆலோசனை, இவளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவநாயகத்தை இன்றைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்னால் தேவ சமூகத்திலே தேற்றப்பட்டால் அவளுக்கு ஒரு பிள்ளை தேவ சமூகத்தில் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, அதுபோல் எருசலேம் என்பது தேவனுடைய வீடு. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இது எங்களால் உண்டானதல்ல. இப்போ இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த நேரத்திலே ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும், அந்த இருதயத்தில் ஏற்கப்பட்டிருக்கிற காயங்களையும், அப்பா அவர்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்களையும் இந்த சமூகத்தில் சொல்லும்போது இப்பொழுது ஒவ்வொருத்தரும் சுகம் பெறுவதற்காக நன்றி, ஒவ்வொருத்தரும் விடுதலை அடைவதற்காக நன்றி. தாங்கள் செய்த வேலையிலே ஒரு தோல்வியை கண்டோம் என்று சொல்லி, அதில் பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து அதில் ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, இப்பொழுது அவர்கள் உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. கர்த்தர் விடுதலை கொடுக்கும்போது நாங்கள் சந்தோஷத்தோடு தேவனை கலிகூர்ந்து பாடல்களால் பாடி தேவனை துதிக்கப் போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நாள் ஒரு மனமகிழ்ச்சியான நாளாய், விடுதலை நாளாய் இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பங்களும் தேவ சமூகத்திலே கேட்கப்பட்டு அவருக்கு பதில் கொடுக்கப்பட்டு மனமகிழ்ச்சியினாலே தேவனை நாங்கள் துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம், அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இணைப்பில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். Dear Heavenly Father, we as the children of God have come together with oneness in our mind. The new members also have come. Thank you, Lord, for hearing the supplications and the words that we have spoken. You have answered for all the prayers that each and everyone have presented in front of you, Lord. Lord, we commit ourselves. You have given the precious word of God as we see written by prophet Isaiah in chapter 66 and verse 13. Yes, Lord. Lord, you are reminding us as a mother comforts her child, Father God is going to comfort us today. You have sent the Comforter, the Holy Spirit, who is indwelling in us today, Lord. Lord, Hannah, she has given us supplications in front of you in the house of God, that is in Jerusalem temple, Lord. Lord, you heard her request and you have comforted her by giving the child. Likewise,
we as the children of God have come together with supplications, with requests, that you are the one who is going to hear us today. In your presence, we have submitted it, Lord. Each and everyone has given it. Lord, you have heard it and answered it today. Some of them have found discouragement by the people of this world. Some of them have gone through failure on their work, whatever the projects they have gone through. Lord, you are the one who is going to give them a new project and a success in that project, Lord. Lord, you are going to give them the people who are going to comfort them with the words that Holy Spirit is going to speak to each and everyone. Lord, we come into your presence. As we receive the blessings, as we are being comforted, Lord, we are going to thank God by singing the song of praise with rejoicing in our heart, Lord. This is the day that we have received the deliverance. Thank you, Lord, for giving us the deliverance in our minds, body and soul and spirit, Lord. Each and everyone who has received it, we are going to say Amen. In the name of our Lord and Savior Jesus Christ we pray. Amen. Let us receive the blessings of God, the love of Father God, the grace of Lord Jesus Christ, the fellowship of the Holy Spirit be with each and everyone who have joined together until the coming of Lord Jesus Christ. Amen.